கேட்க ஆள் இல்லைங்கிறது ஒரு வயசுல வரும். ஆனா அதுவே ஒரு வயசுல சாபம். தனிமைங்கிறது கூட யாரும் இல்லாதது மட்டும் இல்ல, நம்ம ஃபீலிங்ஸை யாராலும் புரிஞ்சிக்க முடியாத நிலை. இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு, ஆனா ரியல் எமோஷன் கனெக்ஷன்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. சைக்காலஜில லோன்லினஸை ஒரு எமோஷனல் பெயின்னு பார்க்குறாங்க. ஏன்னா பிரெயினுக்கு ஃபிசிக்கல் பெயினுக்கும் எமோஷனல் பெயினுக்கும் ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதனால தான் தனிமை அதிகமானா மனசு மட்டுமல்ல, உடம்பும் பாதிக்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகும், ஸ்லீப் குவாலிட்டி குறையும், இம்யூனிட்டி வீக் ஆகும், ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் கூட அதிகமாகும். பல பேர் இதை கவனிக்கவே மாட்டாங்க. நான் ஸ்ட்ராங், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே மனித மனசுங்கிறது இன்னொரு மனிதரோட பிணைப்பு இல்லாமல் நீங்கள் நீண்ட நாள் சர்வை பண்ண முடியாது. அதனால தான் ஒரு சில பேரோட ஒரு ஜென்யூன் கான்வர்சேஷன் கூட சில நேரம் மெடிசன் மாதிரி ஃபீல் ஆகும். நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நான் இருக்கேன், இதெல்லாம் சொல்கிறப்போ அது பல பேருக்கு ஒரு ஹீலிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஆறுதலை தேடுற நபராக இல்லாமல் கொடுக்குற நபராக நீங்கள் இருக்க.